ஹலோ, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டெடிகேட்டட் ஹோம் தியேட்டர் ஒரு வீட்டில் பண்ணுறதுக்கு A to Z என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படும், அந்த ரூமோட சைஸ் என்ன இருக்கணும், அதோட டிசைன் எப்படி இருக்கணும், அந்த ரூமோட அக்கோஸ்டிக் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கணும், எக்யூப்மெண்ட்டு என்னென்னலாம் இருக்கணும், எப்படி இருக்கணும், ஓவரால் காஸ்ட்டு மினிமம்லேருந்து மீடியம்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் என்னென்ன இருக்கலாம், இதெல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10 சப்ஜெக்ட்டுக்கு மேலே இருக்கும். அந்த 10 சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 10 வீடியோ போட முடியும். அப்படின்னு சொன்னால் ஒரு 100 வீடியோவில் போடக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு அப்படியே சாராம்சமாக முடிஞ்ச அளவுக்கு சின்ன பேக்கேஜில் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் டைமில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பண்ணுறது எல்லாமே லக்ஸரி வில்லா ப்ராஜெக்ட்ஸ் தான். நிறையா லக்ஸரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் வெப்சைட்டை போய் பாருங்கள். டீட்டெயில்டாக வந்து எல்லா ப்ராஜெக்டோட பிளான்ஸு, ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராஜெக்ட் வேணும்னா எங்களை கண்டிப்பாக அணுகுங்க. நாங்கள் இந்த டைம்லேயே ஒரு 50 ஹோம் தியேட்டர்ஸாவது அட்லீஸ்ட் இந்த ஹவுசஸில் பண்ணியிருப்போம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ப்ளஸ் நான் ஒரு சப்ஜெக்டை அணுகிறேன்னு சொன்னால் அதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுவேன்னா, நான் இதை பற்றி ஹோம் தியேட்டரை பற்றி நிறையா ரீசர்ச்சஸ், நிறையா யூடியூப் வீடியோஸ், இன்டர்நேஷ்னல் வீடியோஸ், எல்லா வீடியோஸையும் பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அந்த ரீசர்ச்சஸ் இன்னும் நான் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எல்லா சப்ஜெக்ட்லேயும் நான் அதே தான் பண்ணுவேன். அந்த ரீசர்ச்சஸோட ரிசல்ட்டு ப்ளஸ் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணதோட எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் நிறையா ஹோம் தியேட்டர் பீப்புளோட பேசின எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் வச்சு ஒரு சாராம்சமாக கொடுக்குற வீடியோ தான் இது. ஹோம் தியேட்டர் ரூம் அப்படிங்கிறது ஒரு டெடிகேட்டட் ரூமாக இருக்கணும். அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஒரு லிவிங் ரூம்லேயோ ஒரு பெட்ரூம்லேயோ செட் பண்ணுறதை பற்றி பேசலை. ஏன்னா டெடிகேட்டட் ரூம் தான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுக்கு பெஸ்ட்டு. ஸோ ஒரு ஹோம் தியேட்டர் ரூம்ங்கிறது மினிமம் சைஸ் என்ன இருக்கலாம்னு சொன்னால் ஒரு 10க்கு 14 அப்படிங்கிறதுலேருந்தே நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அல்லது 11க்கு 15 அப்படின்னு கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் மினிமம் சைஸு. ஸோ ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் அந்த மாதிரி சைஸ் ஹோம் தியேட்டரில் நீங்கள் ஒரு ரோ சீட்டிங் தான் போட முடியும். முன்னாடியெல்லாம் சும்மா ஏதாவது பீன் பேக் மாதிரி போட்டுக்கலாம். மற்றபடி ஒரு மீடியம் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 13 அடிக்கு 19 அடி அப்படின்னு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் லார்ஜ் சைஸ் அப்படிங்கிறது 20 அடிக்கு 30 அடி அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது சினிமா தியேட்டர் மாதிரி ஆகிடும். ஹோம் தியேட்டர் கிடையாது. ஹோம் தியேட்டரோட ரூமோட ஷேப் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கொயராக இருக்கக்கூடாது. ஸ்கொயர் வந்து ரொம்ப அக்கோஸ்டிக்ஸுக்கு ரொம்ப இட்ஸ் பேட் ஷேப். அது மாதிரி சர்க்குலர் டோம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. எக்கோஸ்லாம் ஜாஸ்தி இருக்கும். ரெக்டாங்குலர் ரூம்ஸ் தான் ரொம்ப பெஸ்ட்டு. அதுலேயும் வந்து கோல்டன் ரேஷியோ அப்படின்னு இருக்குது. 1:1.618 அப்படிங்கிறது கோல்டன் ரேஷியோ. அந்த ரேஷியோவில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதாவது நீங்கள் வந்து ஒரு 10 அடி இருக்குது உங்கள் ரூமோட விட்டுன்னு சொன்னால் 16 அடி இருக்கணும் உங்கள் லென்த்து. அதான் அந்த கோல்டன் ரேஷியோங்கிறது. அது யூஸ்வலாக சஜஸ்டட் ஃபார் ஹோம் தியேட்டர்ஸு. ஏன்னா அப்படி பண்ணால் வந்து ஆடியோ பெஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோம் தியேட்டர் ரூமில் ஐடியலாக எதுவும் விண்டோ இருக்கக்கூடாது. ஈவன் தோ நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட்லாம் ஃப்ரண்ட்டில் வரும் அப்படிங்கும்போது எலிவேஷனுக்காக விண்டோ பண்ணியிருப்போம். ஐடியலி தட் இஸ் நாட் தி கரெக்ட் திங் டு டூ. ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வேணால் வச்சுக்கலாம். அதுவும் சீலிங் எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி தான் இருக்கணும். அது ஒரு பைப் போட்டு தனியாக எடுத்துகிட்டு போகணும். சவுண்டு இன்சுலேஷன்லாம் அதில் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வெளியில் இருந்து சவுண்டு உள்ளே வந்துடக்கூடாது. ஒரு லெவல் டிஃப்ரென்ஸ் எப்போவுமே ஹோம் தியேட்டரில் இருக்கும். 2 ரோ சீட்டிங் நாங்கள் எய்ம் பண்ணுவோம். 3 ரோங்கிறது பெரிய ரூம்ஸில் தான் வரும். இந்த சீட்டிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த லெவல் டிஃப்ரென்ஸ் எப்படி பண்ணணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த லெவல் டிஃப்ரென்ஸ் இருக்கிற அந்த ரைசரையே நீங்கள் வந்து ஒரு பேஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சவுண்டு அக்கோஸ்டிக்ஸ்க்காக பெட்டராக அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் லேட்டர் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஒரு ஹோம் தியேட்டரோட ஃபினிஷஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மெயினாக பார்த்தீங்கன்னா கலர் ஸ்கீமே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டார்க்காக இருக்கணும். டார்க்கஸ்ட் கிரே, பிளாக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ரொம்ப சூட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேசஸ் எதுவும் இருக்கக்கூடாது. சீலிங் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் சீலிங் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது உண்டு. நாங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சவுண்டு வந்து உங்களுக்கு டோட்டல் ரிஃப்ளெக்ஷன் சீலிங்கில் இருந்தும் இருக்காது. அதை நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். வால் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அக்கோஸ்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். அதையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஸ்வலாக ரொம்ப கார்பெட் போட்டு இது பண்ணுவாங்க. நாங்கள் ஹோம் தியேட்டரில் கார்பெட் போடுறதில்ல. ஏன்னா மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் ஸ்மெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் உடன் ஃப்ளோர் பெஸ்ட்டு. உடன் ஃப்ளோர் வந்து ஒரு அக்கோஸ்டிக் செப்பரேஷனும் கொடுக்கும். இதெல்லாம் பற்றி நம்ம அக்கோஸ்டிக் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ஹோம் தியேட்டரில் என்ன மாதிரி எக்யூப்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக வந்து சம் கைண்ட் ஆஃப் மீடியா பிளேயர் இருக்கும். அதாவது ஒரு ஃபயர் ஸ்டிக்னு வச்சுக்கிறோமே, அமேசான் ஃபயர் ஸ்டிக்கு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு ஏவிஆர் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ப்ராசஸர். அந்த ஏவிஆரில் அட்டாச் பண்ணணும். அந்த ஏவிஆர்லேருந்து சிக்னல் எடுத்து தான் நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஜெக்டருக்கோ டிவிக்கோ கொடுக்கணும். அது ஒரு HDMI கேபிள் வந்து ப்ரொஜெக்டருக்கோ டிவிக்கோ போகும். அது தவிர அதே ஏவிஆர்லேருந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கர்ஸுக்கு லைன்ஸும் போகும், சப்வூஃபருக்கும் லைன்ஸும் போகும். இதுதான் ஒரு பேசிக் சிஸ்டம். இதில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.
ஹோம் தியேட்டரில் மெயினாக இப்போ ஃபேமஸாக இருக்கிறது டால்பி அட்மாஸ் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரவுண்ட் சிஸ்டம்ஸ் ஃபேமஸாக இருந்தது. இப்போ வந்து சரவுண்ட் சிஸ்டம்ஸ் ஆப்சிலேட் ஆயிருச்சு. பேசிக் லெவலில் பார்த்தீங்கன்னா சரவுண்ட் சிஸ்டம்ங்கிறது என்னன்னு சொன்னால் 5.1 அப்படின்னு இருக்கும். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். 5.1 அப்படின்னு சொன்னால் 5 ஸ்பீக்கர்ஸு ப்ளஸ் 0.1 அப்படிங்கிறது ஒரு சப்வூஃபர். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுலேயே வேரியேஷன்ஸ் வந்து 7.1 இருக்கலாம், 7.2 இருக்கலாம், 2 சப்வூஃபர்ஸ் அப்படின்னு ஆயிரும், 7 ஸ்பீக்கர்ஸ் அப்படி ஆகும், 9.2 கூட இருக்கலாம். அது மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுதான் முன்னாடி இருந்த சிஸ்டம். இப்போ டால்பி அட்மாஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் இதே 5.1 7.1 அப்படிங்கிற சிஸ்டமில் இன்னொரு 0.2 அல்லது 0.4 அல்லது 0.6 ஆட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 7.1.4 அப்படின்னு சொன்னால் 7 ஸ்பீக்கர்ஸ் இருக்கும் உங்களுக்கு இயர் லெவலில். அதுக்கப்புறம் வந்து அந்த 0.2ங்கிறது ஏற்கனவே பார்த்தோம் சப்வூஃபர், 2 சப்வூஃபராக இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 0.2 அல்லது 0.1 ஒரு சப்வூஃபர் இருக்கும். அதுக்கப்புறம் எண்டில் இருக்கிற அந்த 0.4ங்கிறது அட்மாஸ் ஸ்பீக்கர் சொல்லுவோம். சீலிங்கில் இருக்கும். அது வந்து மினிமம் 2 இருக்கணும், 4 இருக்கலாம், மேக்ஸிமம் 6 இருக்கும்னு வச்சுக்கோங்க ஜென்ரலாக. ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் அட்மாஸோட ஸ்பீக்கர்ஸு. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிஸ்டம்ஸ் வந்து 5.1 7.1 அப்படின்னு இருந்ததெல்லாம் வந்து உங்களுக்கு பேஸ் லேயர் அப்படி சொல்லுவாங்க. இந்த லெவலில் தான் இருக்கும் சவுண்டு. அட்மாஸ் அப்படிங்கிற டாப் லெவல் ஸ்பீக்கர்ஸ் முன்னாடி வரலை. ரீசெண்டாக தான் அட்மாஸ் வந்திருக்கு. அட்மாஸ் என்ன பண்ணுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸ்மெண்ட் சிஸ்டம்னு பேர். அது வந்து XYZ கோஆர்டினேட்ஸில் வந்து ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹெலிகாப்டர் அப்படியே பறந்து போகுதுன்னா எக்ஸாக்டாக வந்து அந்த ஹெலிகாப்டரை அந்த சவுண்டு ஃபீல்டில் வந்து ஆடியோ டிசைனர்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. அந்த பிளேஸ்மெண்ட்டை தான் இந்த ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு சிமுலேட் பண்ணி கொடுக்கும் இந்த AVR மூலமாக. இதுதான் ஆப்ஜெக்ட் பேஸ்டு சவுண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. இது அட்மாஸில் வந்து பாசிபிள். இந்த அட்மாஸ் அப்படிங்கிறது டால்பிலே இருக்குது, DTS ப்ளஸில் இருக்குது, ஆரியோ 3Dன்னு இருக்குது. பட் மோஸ்ட் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் தான் மோஸ்ட் ஃபேமஸ். யூசுவலாக நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது 7.2.4 அல்லது 9.2.4. இதெல்லாம் வந்து ஒரு மிடில் லெவல் ஹோம் தியேட்டருக்கு நல்ல பெஸ்ட் கான்ஃபிகரேஷன். இந்த ஸ்பீக்கர்ஸ் எப்படி 5 வருது, 7 வருது, 9 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரண்ட்டில் எப்போவுமே 3 ஸ்பீக்கர்ஸ் இருக்குங்க. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பீக்கர்ஸு. ஆக்சுவலாக வந்து சென்டரில் ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், அதுக்கப்புறம் 2 சைட்லேயும் ஸ்பீக்கர் இருக்கும். ஃப்ரண்ட்டில் LCR அப்படிம்பாங்க, லெஃப்ட்டு சென்டர் ரைட்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 சரவுண்ட் ஸ்பீக்கர் 2 சைடில் இருக்கும், அதுக்கப்புறம் பின்னாடி 2 இருக்கும். இது 7 ஸ்பீக்கர் சிஸ்டமில். அதுக்கு வந்து உங்களுக்கு 9 ஸ்பீக்கர் சிஸ்டமில் இந்த 2 சைடுக்கு முன்னாடி இன்னொரு 2 சைடு ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். ஸோ பின்னாடியே உங்களுக்கு வந்து பின்னாடி சைடு சேர்த்தே ஒரு 6 ஸ்பீக்கர் ஆகிடுது, முன்னாடி ஒரு 3 9 ஸ்பீக்கர் ஆகிடுது. இது வந்து 9 சிஸ்டம். இந்த ஸ்பீக்கர்ஸில் ரொம்ப முக்கியமான ஸ்பீக்கர், நீங்கள் எதில் உங்கள் மணி ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரண்ட்டில் இருக்கிற 3 ஸ்பீக்கர், அதுலேயும் சென்டரில் இருக்கிற ஸ்பீக்கரில் தான் உங்களுக்கு 90% ஆஃப் த வாய்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து இந்த 3 ஸ்பீக்கரில் நீங்கள் எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நல்ல ஒரு 2 ஸ்பீக்கரில் கேட்குற ஆளாக இருந்தால் அக்கேஷனலி 2 ஸ்பீக்கர் மட்டும் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த 2 ஸ்பீக்கரும் நல்ல ஒரு ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர் மாதிரி நல்ல ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸை நீங்கள் வந்து வாங்குறது பெட்டர். இல்லை உங்களுக்கு ஹோம் தியேட்டரே போதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி கூட இந்த 2 ஸ்பீக்கரையும் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி இந்த சென்டர் ஸ்பீக்கர் வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் இருக்கும். இன்வால்வ் ஸ்பீக்கர் ப்ரிஃபர் பண்ணுவோம் மோஸ்ட்லி. அது மாதிரி வந்து 2 சைட் ஸ்பீக்கரும் வந்து இன்வால்வ் ஸ்பீக்கராக நீங்கள் வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடியே கூட வச்சுக்கலாம். பட் அதே சமயம் நீங்கள் வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வேணாம், இல்லை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால், உங்கள் பட்ஜெட் அலோவ் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்க்ரீனுக்கு கீழேயும் சென்டர் ஸ்பீக்கரை வச்சுக்கலாம். ஒரு ஆங்கிளில் வைக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீனுக்கு வெளியில் சைடுலேயும் நீங்கள் இந்த வால் ஸ்பீக்கர்ஸு, லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்பீக்கர்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு பேசிக் ஹோம் தியேட்டர் செட்டப், ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருக்கிற ஹோம் தியேட்டர் செட்டப் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு ஆடியோ வீடியோ ரிசீவர் அப்படிங்கிற ஒரு ரிசீவர் இருக்கும். அதோட வந்து நம்ம ஒரு மீடியா பிளேயர், யூஸ்வலாக ஒரு ஃபயர் ஸ்டிக் இருக்கலாம், இல்லை வந்து ஆண்ட்ராய்டு கூகுள் குரோம் காஸ்ட் அது மாதிரி இருக்கலாம். அதை வந்து அந்த ஆடியோ வீடியோ ரிசீவரோட பின்னாடி மாட்டிடுவோம். அதில் இருந்து உங்களுக்கு ஒரு 5.1.2 சிஸ்டம் இருக்கலாம் பேசிக்காக. இதுலேயே உங்களுக்கு அட்மாஸ் எஃபெக்ட் கிடைக்கும். ஆனால் ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் எஃபெக்ட் இருக்கணும், நல்ல ஒரு இம்பேக்ட் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு மீடியம் சைஸ் உங்கள் ரூம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், மீடியம் சைஸ்னால் உங்கள் ரூம் ஒரு 13க்கு 19க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கனாலே நீங்கள் பெஸ்ட்டு வந்து மினிமம் 9.2.4 சிஸ்டமுக்கு போகிறது நல்லது. அதுலேயும் நீங்கள் இந்த AVR அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆடியோ வீடியோ ப்ராசஸர்னு சொல்லுவோம். AVRங்கிறது ஆடியோ வீடியோ ரிசீவர். அதில் வந்து AVRரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணி அது ஃபுல்லாக ப்ராசஸும் பண்ணும்,
ஃபுல்லாகவே ஸ்பீக்கர்ஸுக்கு ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கும், இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் எல்லா ஸ்பீக்கர்ஸுக்கும். ஸோ 9 ஸ்பீக்கர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் 9 ஸ்பீக்கர் 2 சப்வூஃபர் வச்சுருக்கீங்க, எல்லாத்துக்குமே அட்மாஸ் ஸ்பீக்கர் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 ஸ்பீக்கருக்கும் அது ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கும். அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் அது ஓவர்லோட் ஆகும், அதோட பர்ஃபார்மன்ஸ் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால இன்னும் வந்து ஹையர் எண்டு ஹோம் தியேட்டர்லாம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் ஆடியோ வீடியோ ப்ராசஸர்னு தனியாக இருக்கும். ஸோ அதிலிருந்து ஆம்ப்ளிஃபையரை பிரித்து எடுத்துடுறோம். ஸோ அப்படிங்கும்போது இந்த ஆடியோ வீடியோ ப்ராசஸரோட எக்ஸ்க்ளூசிவ் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராசஸ் பண்ணுறது மட்டும்தான், அந்த வீடியோவையும் ஆடியோவையும் ப்ராசஸ் மட்டும் பண்ணி தான் கொடுக்கும், ஆம்ப்ளிஃபை பண்ணாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்டர்னல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் போடுவோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 ஆம்ப்ளிஃபையர் போடுறது உண்டு. ஃப்ரண்ட் சேனல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன் இல்லையா, ஃப்ரண்ட்டில் இருக்க 3 ஸ்பீக்கர், அதுக்கு எப்போவுமே தனியாக வெரி பவர்ஃபுல் ஆம்ப்ளிஃபையர் சம்திங் லைக் ஒரு 300 வாட்ஸ் பர் சேனல் கொடுக்குற மாதிரி ஆம்ப்ளிஃபையரை செட் பண்ணிடுவோம், நல்லா பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற சேனல் சரவுண்ட் சேனல்ஸாக இருக்கட்டும், சைட்லேயும் பின்னாடி இருக்கிற சேனல்ஸ் அட்மாஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், அதுக்கு வந்து ரொம்ப பிரமாதமான ஆம்ப்ளிஃபிகேஷன் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 100 வாட்ஸ் பர் சேனல் இருந்தாலே மேக்ஸிமம் ரொம்ப போதும். அதுக்கு தனியாக ஒரு ஆம்ப்ளிஃபையர் வைப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணுற சிஸ்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதெல்லாம் ஹை எண்ட் சிஸ்டம், மோர் எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்த ஆடியோ வீடியோ ப்ராசஸர் தனியாக போடுறதோட நோக்கமும் பார்த்தீங்க என்னன்னு சொன்னால், இந்த டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது இந்த ஏவிஆர் அப்படிங்கிற யூனிட் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே இருக்காது, டக்குனு சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஆடியோ வீடியோ ப்ராசஸர் அண்ட் ஆம்ப்ளிஃபையர் தனியாக போடும் போது பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் அந்த ஆம்ப்ளிஃபையர் சேஞ்சே ஆகாதுங்க. 50 வருஷம் 100 வருஷம் முன்னாடி பண்ண ஆம்ப்ளிஃபையர்ஸ் கூட இப்போ ஒர்க் பண்ணுறதுலாம் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் அது மாதிரி சேஞ்சே ஆகாதுங்க. அது 30 வருஷம் முன்னாடி ஸ்பீக்கர்ஸ் கூட நல்லாவே ஒர்க் பண்ணுற ஸ்பீக்கர்லாம் இருக்குது. ஸோ அதனால் சேஞ்ச் ஆகிற அந்த ப்ராசஸிங் இருக்குது இல்லைங்களா, அதை தனியாக பிரிச்சிடும் போது உங்களுக்கு வந்து அதை சேஞ்ச் பண்ணிகிட்டே போகலாம். ஃபியூச்சரில் உங்கள் ஹோம் தியேட்டர் ரொம்ப அப்டேட்டடாக இருக்கும். அது இந்த ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிறதே ஒரு கடல் மாதிரி சப்ஜெக்ட்டுங்க. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற 3 ஸ்பீக்கருக்கு முக்கியமாக நல்ல ஆம்ப்ளிஃபையர் போடணும். அதில் மோனோ பிளாக் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப எஃபெக்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி சப்வூஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு ஒரு சப்வூஃபர் நீங்கள் பெரிய ஒரு 15 இன்ச்சு சப்வூஃபர் போடுறத விட நீங்கள் வந்து 2 12 இன்ச் சப்வூஃபராகவோ இல்லை 4 10 இன்ச் சப்வூஃபர் கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்டு சவுண்டு ரொம்ப பெட்டராக இருக்கும். இது சப்வூஃபரில் ஒரு முக்கியமான டெக்னிக்கு. உங்களுக்கு பட்ஜெட் அலோவ் பண்ணிச்சுன்னா, ஸ்பேஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் 4ங்கிறது பெஸ்ட்டு. மினிமம் 2 வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் எஃபெக்ட்டு. இந்த ஸ்பீக்கர் ஒரு கடல் மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுங்க. இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஹோம் தியேட்டருக்கு ஸ்பெஷலாக இருக்கிற பிராண்ட்ஸை நீங்கள் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கே மாட்டீங்க. ஸ்பீக்கர் அப்படி சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகத்தில் வருது ஒரு சோனி, ஜேபிஎல், போஸ் கூட நிறைய பேர் ஹை எண்டுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் ஹோம் தியேட்டரில் வந்ததுன்னா வெரி லோ எண்ட். இது ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கராகவே கன்சிடர் பண்ண மாட்டோம். ஒரு டெடிகேட்டட் ஹோம் தியேட்டருக்கு எந்த மாதிரி ஸ்பீக்கர் பிராண்ட்ஸ் பெஸ்ட்டு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு லோ ரேஞ்ச் ஸ்பீக்கர் பிராண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் இப்போ போடுறேன். அது மாதிரி மிடில் ரேஞ்ச் ஸ்பீக்கர் கம்பெனிஸு, அது மாதிரி ஹை எண்ட் ஸ்பீக்கர் கம்பெனிஸ், இதெல்லாம் ஹை எண்ட் ஸ்பீக்கர் கம்பெனிஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். உங்களோட காசு கொஞ்சம் கம்மியாக உங்கள் கையில் இருக்குன்னா எதில் ஜாஸ்தி செலவு பண்ணணும்னா ஸ்பீக்கர்ஸுக்கு தாங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து மினிமம் 20 இயர்ஸுக்கு நல்லா இருக்கும் ஸ்பீக்கர்ஸு. நீங்கள் அது மாதிரி அதுக்கு மேலே வர ஸ்பீக்கர்ஸும் உண்டு. இதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆடியோ வீடியோ ப்ராசஸர் இதெல்லாம் வந்து சீக்கிரமே வந்து உங்களுக்கு அவுடேட் ஆயிரும் 2 வருஷம் 3 வருஷத்துலேயே. அதனால் ஸ்பீக்கருக்கு நல்லா செலவு பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த ஏவிஆரில் எடுத்துட்டிங்கன்னா அகெயின் வந்து எக்கச்சக்கமான ரேஞ்ச் இருக்குது. இதில் வந்து ஃபேமஸான பிராண்ட்ஸ் வந்து டெனான், மரான்ஸ், யமஹா, ஆங்கியோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு இதோட காஸ்ட்டு மாறும், இதோட கெப்பாசிட்டி அண்ட் எல்லாமே மாறும். நான் அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஹை எண்ட் சிஸ்டம்லாம் வந்து ஆடியோ வீடியோ ப்ராசஸர் போட்டுட்டு தனியாக வந்து நீங்கள் ஆம்ப்ளிஃபையர்ஸ் போடணும். இப்போ நான் உங்களுக்கு இதில் ஏவி ப்ராசஸரில் இருக்கிற பிராண்ட்ஸோட நேம்ஸை நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ ஸோ இந்த ஏவிஆர் அப்படிங்கிறது ஃபுல்லி இன்டகிரேட்டட் ஆம்ப்ளிஃபையர்னு பேர். அதே ஆம்ப்ளிஃபையரோடு இருக்கும். இந்த ஏவிபி அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரீ ஆம்ப் அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் ப்ரீ ஆம்ப் பில்டாக இருக்கும். அதாவது ஆம்ப்ளிஃபிகேஷனுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீ ஆம்ப் அதில் பில்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு பவர் ஆம்ப்னு சொல்லுவோம். இதுதான் எக்ஸ்டர்னல் ஆம்ப்ளிஃபையர்ஸு. இந்த பவர் ஆம்பில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிராண்ட்ஸையும் உங்களுக்கு நான் இங்கே போடுறேன்.
இது வரைக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.